ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று இரவே பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஒரு விஷயம் வினோத் கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. அது என்னங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து சாண்ட்ரா தான் நைட் வின்னர் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போச்சு. அப்புறம் சாண்ட்ரா வேற லெவலில் வியானாவுடைய கேமை கணிச்சிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு பேனிக் அட்டாக் உறுதி அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனால் அது பிரஜன் வந்த பிறகு அவர் கூட பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க. ஆனால் கானா வினோத் வியாழன் வெள்ளி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை கேர்ஃபுல்லாக தாண்டிட்டார் அப்படின்னா அவர் தான் டைட்டில் அடிக்கிறதுக்கு வேறு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி நடந்துச்சு. சரிங்களா, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வினோத்தை எப்பயுமே டார்கெட் பண்ணுறாங்கிறது எத்தனை பேர் உணர்ந்தீங்க? சாண்ட்ரா மட்டும் இல்லை, அரோரா, சபரி, பிக்கல்ஸ், விக்ரம் இவங்க எல்லாருமே கானா வினோத்தெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, டைட்டில் வின் பண்ண மாட்டார் அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு தான் வச்சுருக்காங்க. ஓகேவா, அதுவும் குறிப்பாக சாண்ட்ரா அதை கணிச்சிட்டாங்க. இவர் தான் பவர்ஃபுல்லாக இருக்கார் வெளியே எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லி கணிச்சிட்டாங்க. அதனால் என்னென்னா அவர் எதுனாலும் தோசை சுட்டு தருவா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறது, ஏதாவது உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் நான் செய்கிறேங்கிறது சொல்கிறது. ஆனால் வினோத் எப்பயுமே அவங்க பின்னாடி போய் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொன்னதே கிடையாது. ஏன்னா அது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், வாண்டடா அவங்க ஏதாவது பேசுவாங்க, அப்போ திருப்பி நம்ம பேச வேண்டியிருக்கும். அப்போ ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அப்போ ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு சண்டை வரலாம். சண்டை வரப்போ அவங்களுக்கு பேனிக் அட்டாக் அப்படின்ட்டாங்கன்னா கஷ்டமாயிரும் வினோத்துக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. நேற்று நைட்டும் வாட்டர்மில் நாங்கள் வச்சுருந்ததையும் போட்டு கொடுத்தது சாண்ட்ரா தான். நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க? சாண்ட்ரா தான் பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்து மாட்டி விட்டாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப வேதனையாக இருந்தது. என்னடா அது இந்த பொண்ணு என்ன இப்படி மாட்டி விட்டுது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது உங்களை கூப்பிடுறாரு வாட்டர்மிலன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அப்புறம் வினோத் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் சொல்லுங்கள் செஞ்சு தரேன் நைட் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது டேய் உசாரையா உசாரு, ஓரஞ்சார உசாரு, நகநட்டு உசாரு, பணங்காசு உசாரு மாதிரி நம்ம வினோத் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அப்படியே உட்காந்து பார்க்குறதா இருக்கட்டும், கேமரா முன்னாடி அப்புறம் இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பி பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்க பார்வையே டுவர்ட்ஸ் வினோத் பார்த்தீங்கன்னா ஷீ ஃபோக்கஸ்ட் நல்லா தெரிஞ்சிருச்சு. கம்ப்ளீட்டாக வினோத்தை டார்கெட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிருச்சு அப்படிங்கிறது தான். ஸோ தப்பிச்சிக்கோ வினோத் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லிக்கலாம். சரியா, ஸோ பயங்கரமான ஒரு பேனிக் அட்டாக் நம்ம பிரஜன் வந்த பிறகு சாண்ட்ரா அவர்கள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாகவே தெரியுது. ஓகே, அவங்க இப்போ பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக பிரஜன் வந்த பிறகு ஒரு ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க பண்ணலைன்னா நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். அடுத்து பியானாவை கணிச்சிட்டாங்க. சரியா, அதாவது என்னை அவள் மட்டும்தான் நோண்டிக்கிட்டே இருக்கா, அந்த கார் விஷயத்த வேறு யாருமே பேசலை இந்த வீட்டில் வந்ததுலேருந்து அப்படின்னு சொல்லி விக்ரம் அதை பேசிகிட்டு இருந்தான். அதாவது கார் விஷயம் கண்டுக்க கூட இல்லை. 3 பேர் வந்தாங்க, 3 பேர் ரொம்ப பாசிட்டிவாக தான் பேசிகிட்டு இருக்காங்க என்கிட்ட. பட் இவ தான் என்னை பிரிக் பண்ணிட்டே இருக்கா, நீங்கள் தான் எல்லாத்தையும் அமிச்சிங்கன்றா, நீங்கள் தான் நாமினேட் பண்ணி அமிச்சிங்கன்றா, நீங்கள் ஊர் கிளவி நல்லா பேசுகிறீங்க ஊன்னு சொல்லி எல்லா நெகட்டிவும் அவள் தான் சொல்கிறா. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியானாவை கணிக்கிறா சாண்ட்ரா. ஸோ இங்கே தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இவங்கெல்லாம் டிஸ்கஷன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ யார் வின்னர் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போகுது. அதுக்கு விக்ரம் பேசிகிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றான். ஏன்னா அவங்க தான் இங்கே ரொம்ப ஹேட் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விக்ரம் கிட்ட சொல்லுவாங்க சாண்ட்ரா 1/17 சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் வியானா. அதை வச்சு அவன் சொல்கிறான். இன்னொன்று அரோரா பிரவீன் ராஜ் உள்ளே சொன்ன பிறகு கொஞ்சம் எனக்கு அரோரா மேலேயும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னோடனே அரோரா அப்போ நானும் டைட்டில் வின் பண்ண மாட்டேன் அப்படின்றான். இல்லை அப்படின்னு சொல்ல வரல, பட் இருந்தாலும் எனக்கு தோணலை அப்படின்ட்டான். சரியா, சபரியும் எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி அரோரா சொல்லிட்டான். பின்ன யார் இருக்கும்? கானா வினோத்தெலாம் வாங்க மாட்டார். கானா வினோத்தெலாம் எப்படி டைட்டில் வாங்குவார் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி யோசிக்கும் பொழுது அப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான் கரெக்டாக எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்லிடுறான். ஏன்னா சபரியும் வாய்ப்பு இல்லைன்ட்டான், அரோராவும் வாய்ப்பு இல்லைன்ட்டான், திவ்யா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அரோரா சொல்கிறான். ஸோ அவங்களுடைய ஃபோக்கஸ் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் மிச்சம் எல்லாருடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா டைட்டில் யார் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சாண்ட்ராவும் திவ்யாவும் தான் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, இது ஒன்று நடந்துகிட்ருக்கு. சாண்ட்ரா டைட்டில் வின்னர் அப்படிங்கிறப்ப டே கேட்குறப்ப கேவலமாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரியா, அடுத்து இந்த பணப்பெட்டி டாஸ்கில் நமக்கு அப்டேட் வந்துருச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய் வின் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா மொத்தமாக தொகை 5 lakhs டோட்டல். அதில் 2 டாஸ்க் இன்றைக்கி நடந்திருக்கு. ஒரு டாஸ்கில் தான் அந்த காசு எடுத்திருக்காங்க. இன்னொரு டாஸ்கில் 3 லட்சம் வாய்ப்பு வந்துச்சான். எப்படின்னா இப்போ இருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ளே இருக்காங்கல்ல 6 பேர், அவங்களுக்கு இப்போ வந்திருக்க நியூ கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு போட்டி. நியூ கண்டஸ்டன்ஸ் ஜெயித்தாங்கன்னா 3 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி போட்டிருந்தாங்க போல தெரியுது. அந்த 3 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா இவங்க தோத்துட்டாங்க.
அப்போ என்ன பண்ணிட்டாங்க பிக் பாஸு, ஒரேடியாக இழுத்து மூடிட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், உங்களுக்கு காசு இல்லைன்ட்டாங்க. அதனால் 5 லட்ச ரூபா வரைக்கும் பணப்பெட்டி டாஸ்கில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து அப்டேட். ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்து யார் உள்ள என்ட்ரியாக இருக்கா அப்படின்ற டீட்டெயிலும் இருக்குது. நாம் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ். குட் பை.